நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கண்டித்து ராகுல் காந்தி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை எதிர்த்தும் திருப்பூர் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று கண்டன ஊர்வலமும் மனு அளிக்கும் போராட்டமும் நடைபெற்றது. மாநகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையிலான போராட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த ஊர்வலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்தது. அங்கு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மனுவில் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்து பேசிய அமித் ஷா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், ராகுல் காந்தி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால்சாமி, மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி, கோபால்சாமி, மாநகர மாவட்ட துணைத் தலைவர்கள் கதிரேசன், ஈஸ்வரன், ராமசாமி ஆகியோருடன் பொதுச் செயலாளர்கள் முகமது ஹசன், ரவீந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அருண் பிரகாஷ், சந்தீப், சோஜன், மேத்யூ, பிரதீப் குமார், சிறுபான்மைத்துறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காஜா, INTUC மாவட்ட தலைவர் மகுடபதி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் நடைபெறும் இத்தகைய போராட்டங்களின் ஒரு பகுதியாக இன்றைய ஊர்வலமும் மனு அளிக்கும் போராட்டமும் அமைதியான முறையில் நடைபெற்று முடிவடைந்தது. வீர வணக்கம் 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 காங்கிரஸ் சார்பாக